தேர்தலில் பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற ஒரு 40% பார்த்தீங்கன்னா திமுக மக்கள்லாம் வந்திருக்காங்க. மோடிக்காக அங்கே நடக்கக்கூடிய அவங்களுடைய ஆட்சிகள் வந்து ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிறது வந்து மக்கள் முடிவெடுத்து இங்கே எங்கள் கூட உட்கார்ந்தவரே ஒரு காலங்காலமாக திமுகவுடைய தொண்டரான் எங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருந்தார், ஒரு ஃபேமிலியாக உட்காந்துருந்தார். அவரே பார்த்தீங்கன்னா நான் மனசார சொல்கிறேன், மோடிக்காக தான் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ மோடி வந்து நல்லது செய்யாமல் யாரும் வர முடியாது. ஒருத்தர் நல்லது செய்யாமல் யாருக்கு கூடயே வந்து போக முடியாது. ஸோ அந்த நல்லது செய்கிறாருங்கிறது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கு தெரிஞ்சிருக்கு. பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் பார்த்தீங்கன்னா இங்கே மிலிட்ரி மேன் மாதிரி இங்கே வந்த திமுக காரங்க சரி, இல்லை அதர் கட்சிக்காரங்களும் சரி, எத்தனையோ கட்சிக்காரங்க வந்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையும் வந்து பாதுகாப்பாத்து ரொம்ப பவ்யமாக அவங்களுக்கு எந்த ஒரு சலசலப்பு இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு மிலிட்ரி படம் மாதிரி பார்த்து கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. நானும் இது வரைக்கும் மோடியோட 3வது நிகழ்ச்சி நான் சந்திக்கிறேங்க. இதே மாதிரி எந்த ஒரு சலசலப்போ, எந்த ஒரு பாட்டிலோ, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தண்ணி அடித்தாலோ, இது வரைக்கும் நான் இந்த இடத்துக்குள்ளே நான் இன்றைக்கி பார்க்கல. இந்த 3 மீட்டிங்லேயும் பிரம்மாண்டமான கூட்டம் பாருங்கள். இன்றைக்கே பாருங்கள், காரமடை சைட்லேருந்து இந்த பக்கம் ஆளுகளை விடலை, அங்கேயே வண்டியை நிறுத்தி விட்டு மக்களை நடக்க விட்டாங்க. பாதி பேர் நடந்து அந்த வெயிலில் நாங்களும் பார்த்தோங்க. அந்த வெயிலில் அப்படியே நடந்து வந்ததெல்லாம் பார்த்தோம். ரொம்ப துன்பப்படுத்தி விட்டாங்க மக்களை. இவங்களுக்கு 4 பக்கம் சாலை இருந்தாலும் ஒரு பக்கம் இறக்கி விட்டு போட்டு வண்டி அனுப்பிச்சி விடலாம். ஆனால் ஒரு மக்களை வந்து இங்கே அனுமதிக்காத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் மக்கள் வந்து தொடர்ந்து நான் நடந்தே வருவேங்கிற ஒரு இதை வந்து காமிச்சிட்டாங்க. இங்கே கூட்டம் பாருங்கள். உண்மையில சொல்கிறேன், இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு 2 லட்சம் பேருக்கு தான் நான் இந்த இடம் 10. ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 லட்சம் பேர் வந்திருக்கணும். அவ்வளோ ஒரு அருமையான இந்த ஒரு பரப்புரையில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவர் மோடி. என்னுடைய பேர் வந்துங்க கிருஷ்ணகுமார். நான் பிரம்மரிஷி விஸ்வாமித்திர தியான பீடத்தினுடைய மடாதிபதிங்க. நான் வந்து இந்த விஸ்வாமித்திரர் வந்து இந்த உலகத்துக்கு நான் திரும்பவும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் வீட்டில் கோவில் வச்சுருக்கேங்க. விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமருடைய குரு தான் விஸ்வாமித்திரர். நமக்காக காயத்ரி மந்திரம் கொடுத்தவர் தான் விஸ்வாமித்திரர். 2வது பார்த்தீங்கன்னா சுப்ரபாதம் கொடுத்தவரும் விஸ்வாமித்திரர். காயத்ரி மந்திரம் வந்து இந்த உலகத்தில் முதல் தாய் மந்திரம். இந்த மந்திரம் இல்லாமல் நீங்கள் எந்த மந்திரத்தை உபயோகிச்சும் யூஸ் இல்லை. ஆனால் இந்த மந்திரத்தை கொடுத்தவர் விஸ்வாமித்திரர். அவருடைய அடியன், அவருடைய பக்தன் தான். ரொம்ப நன்றிங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.